Hi, welcome to the squad. This is Logic IO. ஸோ போன வீடியோவில் வந்து 25th Jan 2025க்கு முன்னாடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் 25th Jan 2025க்கு நடந்த அந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் பேர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அனுப்புனவர்களுக்கு நன்றி. சப்போஸ் நான் அதில் கவர் பண்ணாத கொஸ்டின்ஸில் வந்திருக்கு, ஏன்னா மல்டிபிள் செட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் gomes.io அப்படிங்கிற ஐடிக்கு. ஸோ இது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து ஒரு ரவுண்ட் நடக்குதுன்னா அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க, ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம இப்போ லாஜிக் ஐஓவில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டர்னில் ஒரு ஸ்லைட் சேஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் அடுத்து வர்றதப்பையும் இதே மாதிரி கேட்குறாங்களா, 15 டோட்டலாக பேட்டர்ன் மாற்றிட்டாங்களா, இது ஒன் டைம் எக்ஸப்ஷனா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்த்துடலாமா? இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, a man bought 2 pens at 740 rupees. ஓகே, 2 பென் வாங்கியிருக்காங்க 740 ரூபாய்க்கு. and sold one at 12% profit and the other one at 8% loss. There is no loss or gain in the whole transaction. What is the cost of each pen? Okay, so a man bought 2 pens at 740 னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஒரு பென்னும் 740 அப்படின்னு அவங்க சொல்லல, 2 பென்னும் சேர்த்து 740 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த வேர்டிங்ஸ் வந்து எக்ஸாக்டா கரெக்டானு தெரியல, ஏன்னா எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. ஸோ அதுதான் பார்த்துருக்கேன். வேர்டிங்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாக்டான வேர்டிங்ஸ் ஞாபகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அ மேன் பாட் 2 பென்ஸ். ஓகே, 2 பென் வாங்கியிருக்காரு 750 ருபீஸ்க்கு அப்படின்னு. ஸோ அந்த 2 பென்னோட விலை, இண்டிவிஜுவல் விலையை வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 2 பென்ஸ் வந்து 750 ருபீஸ்னா அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 740, 750 இல்லை 740 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஆனால் அடுத்தால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெண்ணை 12% லாபத்தில் வித்திருக்காரு, இன்னொரு பெண்ணை 8% நஷ்டத்தில் வித்திருக்காரு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் சீரீஸ்லேயே வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். பர்சன்டேஜ் சீரீஸ் ஆக்சுவலி நிறைய பேர் பார்க்கவே இல்லை, அண்ட் அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் சீரீஸ் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப பாருங்கள், நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் வந்து அதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ 12% லாபத்தில் வித்திருக்காரு அப்படின்னா நம்ம யூஸ்வலாக எப்படி போடுவோம்னா 12/100 இன்டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து டீல் பண்ணுவோம். பட் நம்ம டைரக்டா இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கத 12 அப்படின்னா என்ன, 12% அப்படின்னா 1.12x அப்படின்னு டைரக்டாவே நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலா 12% ப்ராஃபிட் அப்படின்னா எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் பிளஸ் 12/100 இன்டூ எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது எக்ஸ் பிளஸ் 12/100னா என்னது, 0.12x அப்படின்னு அர்த்தம். ஸோ அது 1.12x அப்படின்னு ஆயிரும், எக்ஸ் பிளஸ் 0.12xனா. ஸோ அதை வந்து நம்ம டைரக்டாவே 1.12x அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். 12% அப்படின்னா 1.12. இங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால 1ஓட அதை ஆட் பண்றோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால 1.12 அப்படின்னு ஆகுது. சப்போஸ் இதே இது லாஸ் அப்படின்னா 0.88x அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அகைன் இது எல்லாமே நம்ம பர்சன்டேஜோட டாபிக்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்ல எல்லாமே கவர் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ நான் ரொம்ப இன்டெப்த்தாக போகலை. ஸோ 12% அப்படிங்கிறதுனால 1.12x அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி 8% லாஸ்ல ஒன்று செல் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்ல செல் பண்ணியிருந்தா என்ன, ஒய் மைனஸ் 8/100 இன்டூ ஒய் அப்படின்னு நம்ம போடணும். ஸோ நான் அதுக்கு பதிலாக டைரக்டா எப்படி எழுதுறேன்னா 0.98y அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகே, சாரி 98 கிடையாது, 92. ஓகே, ஏன்னா 8% லாஸ் அப்படின்னா 92% ஆஃப் த ஒரிஜினல் காஸ்ட் தான் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ 0.92y. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம எழுதிட்டோம். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன், ஹோல் டிரான்சாக்ஷன்ல லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ லாஸ் ஆர் கெயின் அப்படின்னா வாங்கின விலை என்னவோ அந்த விலைக்கு தான் வித்திருக்காரு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப ஸோ 1.12x அப்படின்னா 12% லாபத்துல வித்த விலையும் பிளஸ் 0.92y அதாவது 8% நஷ்டத்துல வித்த விலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா
ஒரிஜினலா அவருக்கு ஆன விலை, அவரை எந்த விலைக்கு வாங்கினாரு 740, ஸோ அந்த ரூபாய்க்கு தான் வித்திருக்காரு. ஏன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த 2 ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணா போதும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து y is equal to 740 minus x அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த ஈக்குவேஷன்ல இருந்து y ஓட வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ 1.12x plus 0.92 into 740 minus x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதாவது yக்கு பதிலாக 740 minus x அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்றேன், ஈக்குவல் டு 740. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போறோம். 1.12x plus 0.92 into 740, அதை இவாலுவேட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிருங்க, ஏன்னு சொல்றேன். minus 0.92x is equal to 740. ஓகே, இப்போ நான் அந்த 1.12x x இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட்ல வச்சுக்கிறேன். minus 0.92x is equal to இந்த x இல்லாத அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நான் ரைட் சைட் கொண்டு போறேன். ஸோ 740 minus 0.92 into 740. ஓகே, ஸோ 1.12 minus 0.92 அப்படிங்கிறப்ப இது என்னவாகும், 0.2x அப்படின்னு ஆகுது. ஓகே, சப்ட்ராக்ஷன் தான். அண்ட் இங்கே ரெண்டு டேர்ம்லையும் 740 காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா 1 minus 0.92 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஸோ 0.2x is equal to 740 into 0.92 அப்படின்னா 1 minus 0.92னா என்ன, அது 0.08 அப்படின்னு அர்த்தம். அண்ட் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே 0.2xன்னு இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டு சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது 2x is equal to 740 into 0.08ன்னு இருந்தது 0.8 அப்படின்னு ஆயிடுது. அண்ட் இங்கே வந்து ஒரு 740ல் ஒரு 10 இருக்கு இல்லையா, அதை இங்கே மல்டிப்ளை, அதை இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது 74 into 8 அப்படின்னு ஆயிடப்போகுது. ஸோ 74 into 8ம் 740 into 0.8ம் ஒரே வேல்யூ தான். அண்ட் இந்த இடத்துல 2x இந்த 80 நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது 4 அப்படின்னு ஆக போகுது. ஸோ 74 into 4, 74 into 4 என்ன, 4 4s are 16, ரிமைனிங் 1, 7 4s are 28, 296. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னா 296 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது காஸ்ட் ஆஃப் ஈச் பென் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் 296னா ஒய் எவ்வளோ, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, x plus y is equal to 740, அதில் போட போகிறோம். ஸோ 740லேருந்து 296 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4, இங்கே 3, இங்கே ஒன்று வாங்கினா 13 minus 9 அப்படின்னா இங்கே வந்து 4, அண்ட் இது வந்து 6ஆக இருக்கும். 6 minus 2 அப்படின்னா 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ x is equal to 296, y is equal to 444. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் பென் அப்படின்னு கேட்டப்ப 296 and 444 தான் ஆன்சர். இது சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, காஸ்ட் ஆஃப் 2 பென் 740 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண்ணும் 740 அப்படின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈச் பென் வந்து 740ங்கிறது தான் ஆன்சர். இங்கே இது வந்து ஒரு கொஸ்டினே இல்லாமல் மாறிடும். ஸோ இது வந்து ரெண்டு பெண்ணும் சேர்த்து அவர் 740 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அதில் ஒரு பெண்ணை 12 ரூபாய் லாபத்துக்கு வித்திருக்காரு, ஒரு பெண்ணை 8 ரூபாய் நஷ்டத்துக்கு வித்திருக்காரு. அப்படிங்கிறப்ப டோட்டலாக அவருக்கு லாபமோ நஷ்டமோ இல்லை அப்படின்னா இந்த ஈச் பெண்ணோட விலை என்ன, ஈச் பெண் வந்து எந்த விலைக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அகைன் இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், அதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஸ்டினை வாசிச்சு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து இட்ஸ் ப்ரீஸ், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அகைன் நம்ம பர்சன்டேஜ்னு போட்டோம்னா டிவைட் 12/100 அப்படின்னு போட்டு அது ஒரு மாதிரி போகும். இந்த மாதிரி பாயிண்ட்ல எழுதி பழகிட்டோம் அப்படின்னா ஈஸி. அகைன் டைம் கிடைக்கிறப்ப அந்த பர்சன்டேஜ் சீரீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, in a school the ratio of number of boys and number of girls is 5:3. if there are 40 more boys than girls, how many students are there in the school? ஓகேவா, ஸோ ஒரு ஸ்கூலில் பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்து 5:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. அண்ட் ரேஷியோன்னு வந்தாலே 5x 3x அப்படின்னு எழுதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 5:3 ரேஷியோனா 5x 3x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்னவோ ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இஃப் தேர் ஆர் 40 மோர் பாய்ஸ் தேன் கேர்ள்ஸ், இப்போ இந்த 5xங்கிறது பாய்ஸு, 3xங்கிறது கேர்ள்ஸு. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 40 மோர் பாய்ஸ் தேன் கேர்ள்ஸ், பாய்ஸோட எண்ணிக்கை 40 அதிகமாக இருக்குது கேர்ள்ஸோட எண்ணிக்கையை விட. ஸோ இதை வச்சு எப்படி எழுதலாம், 3x plus
40 இஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பார்த்த உடனே ஆன்சர் எழுதிடலாங்கிற மாதிரியான கொஸ்டின். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குங்கிறத வச்சு 5x 3x அப்படின்னு ரெஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ 5xங்கிறது தான் நம்பர் ஆஃப் பாய்ஸ், 3xங்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸு. 40 மோர் பாய்ஸ் தேன் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கேர்ள்ஸோட கவுண்ட் ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு பாய்ஸோட கவுண்ட். ஏன்னா பாய்ஸ் வந்து 40 அதிகமாக இருக்காங்க. ஸோ 3x + 40 இஸ் ஈக்குவல் டு 5x. இப்போ இந்த ஒரே ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். 3x ஆன்சைட் கொண்டு போனீங்கன்னா அது 2x ஆக போகுது. 5x - 3x 2x இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு ஆயிடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன 20. ஓகே, எக்ஸோட வேல்யூ 20 கிடைச்சிட்டோம். 20 ஆன்சர்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக பாய்ஸ் கேர்ள்ஸோட கம்பைன்டு கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 5x இருக்காங்க, ப்ளஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 3x இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8x. இங்கே எக்ஸோட வேல்யூ 20. அப்போ 8 × 20 அப்படின்னு போட்டிங்கன்னா 160. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 160. இதில் பாய்ஸ் எவ்வளோன்னு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா 100, கேர்ள்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. பட் அதெல்லாம் அவங்க கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர் வந்து 160. அகெயின் இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நீங்கள் இந்த ரேஷியோ எப்படி ரேஷியோ பார்த்தோன்னா ஆக்சுவலி நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே எக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. 5:3 கொடுத்தாங்களா 5x × 3x, 4:3 கொடுத்தாங்களா 4x, 3x. அவ்வளோதான். போன பேப்பர்லேயும் நம்ம ரேஷியோ ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். பட் அகைன் ரேஷியோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு. அகைன் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 2 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோமா இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் இன்னொரு 2 கொஸ்டினோட நான் வந்து பார்க்குறேன். அண்ட் ஏதாச்சும் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அதை நான் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மல்டிபிள் செட்ஸ் இருக்கும் ஒரே இதில். ஸோ உங்களுக்கு என்ன செட் வந்துச்சோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா gomes.io இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.